அமெரிக்காவோட 2 ராட்சத விமானங்கள், அதுவும் சாதாரணமான விமானங்கள் இல்ல, போர் விமானங்களுக்கு நடுவானிலேயே பெட்ரோல் அடிக்கிற 2 பிரமாண்டமான டேங்கர் விமானங்கள் இப்ப மர்மமான முறையில காணாம போயிருக்கு. இதனை ஈரான் கடத்தி இருப்பாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஏனென்றா ஈரானோட போர்டருக்கு பக்கத்துல பறந்துகிட்டு இருந்தப்போ திடீரென்னு நாங்க டேஞ்சர்ல இருக்கோம்னு இந்த டேங்கர் விமானங்கள்ல இருந்து சிக்னல் ஆனது கொடுத்துட்டு ரேடார்ல இருந்து காணாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதற்கு நடுவில் ஈரான் ஒரு அதிரடியான வீடியோ ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அமெரிக்காவோட கப்பல்களை நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம் என்று ஈரான் தரப்புல இருந்து கெத்தா சொல்கிறார்கள். ஆனா அமெரிக்காவோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, ஈரான் பொய் சொல்லுதுன்னு ஒரே போடா போட்டிருக்காங்க. இதுல யார் சொல்வது உண்மை? இந்த விமானங்கள் நிஜமாகவே சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது ஈரான் கடத்திக்கிட்டு போட்டாங்களா, இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு ஆரம்பமா? இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்துச்சு என்பதை பார்ப்போம். மே 4, அதாவது போன திங்கட்கிழமை ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி அந்த நீருக்கு மேலே வானத்தில் அமெரிக்காவோட 2 முக்கியமான விமானங்கள், ஒன்று KC-46A, இன்னும் ஒன்று KC-135. இந்த 2 விமானமுமே அமெரிக்காவோட ஏர்போர்ஸினுடைய முதுகெலும்பு மாதிரி. ஏனண்டா போர் விமானங்கள், அதாவது ஃபைட்டர் ஜெட் ரொம்ப நேரம் வானத்துல பறக்கணும்னா அதுக்கு வானத்துல வச்சு அதுக்கான ஃபியூலை அடிக்கணும். அப்படி ஃபியூலை அடிக்கிற விமானங்கள் தான் இந்த 2 விமானங்கள். திடீரென இந்த 2 விமானங்களும் ஸ்குவாக் 7700, அதாவது ஸ்வாக் 7700 அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி கோடை அனுப்புறார்கள். பொதுவா ஒரு பைலட் இந்த கோடை அனுப்புறாங்கன்னா அங்கே ஏதோ பெரிய விபத்தோ அல்லது தாக்குதலோ நடந்திருக்கு என்பதுதான் அர்த்தம். சிக்னல் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 விமானங்களும் ரேடார்ல இருந்து டப்புன்னு மறைஞ்சிருச்சு. சவுதி அரேபியாவோட போர்டர் பகுதியில் ஒண்ணு, கட்டாரோட போர்டர் பகுதியில் ஒண்ணுன்னு தனித்தனியா இந்த விமானங்கள் காணாம போயிருக்கு. இது வரும் எலக்ட்ரானிக் கோளாறுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்றில் இந்த விமானங்கள் கடல்ல விழுந்து நொங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லையா ஈரான் இதனை கடத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விமானங்கள் காணாம போன அதே நேரத்தில் ஈரானோட IRGC, அதாவது புரட்சிகர காவல் பட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி உலகத்தை அதிர வச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் கடல்ல நின்றுகிட்டு இருந்த அமெரிக்காவோட டிஸ்ட்ராயர் கப்பல்கள் மேல மிசைல்களையும் ட்ரோன்களையும் தாயிற மாதிரி காட்சிகள் இருந்திருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு திருட்டுத்தனமா எங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருந்த எல்லைக்கு வர பார்த்தாங்க. நாங்க பல தடவை வார்னிங்கை கொடுத்தோம், அவங்க கேட்கல, அதுதான் வச்சு செஞ்சிட்டோம்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அமெரிக்காவோட செங்கம் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, எங்க கப்பல்கள் மேல எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல, எங்க வீரர்கள் எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. இப்ப இங்க இருக்கிற பெரிய கேள்வி, அப்ப ஈரான் காட்டுற வீடியோவில் இருக்கிற கப்பல் யாரோடது? ஒருவேளை அமெரிக்கா தங்களோட இழப்பை மறைக்க பார்க்கிறார்களா, இல்ல ஈரான் பழைய வீடியோக்களை ரிலீஸ் பண்ணுகிறார்களா என்பதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. பட் அமெரிக்காவோட செங்கம் தரப்புல இந்த எப்போதுமே உண்மைகளை சொல்ல மாட்டார்கள். அதுவும் அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டா இருக்கட்டும், அமெரிக்காவோட போர் விமானங்களா இருக்கட்டும், இதுல ஏதாவது ஒரு தாக்குதல் இடம்பெற்றாலோ அல்லது தாக்கி அளிக்கப்பட்டாலோ அதை பற்றி எந்த ஒரு உண்மையான செய்தியிலும் வெளியிட மாட்டார்கள். தாக்குதல்கள் நடக்க ரை பண்ணி இருக்கிறார்களே ஒழிய எந்த ஒரு செய்தோம் ஏற்படையில் தான் சொல்வார்கள். ஏனென்றால் அமெரிக்கா இந்த உலகத்தினுடைய சூப்பர் பவர். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை வைத்திருக்கிறார்கள். பயங்கரமான ஏர் போர்ஸும் பயங்கரமான நேவி போர்ஸும் அமெரிக்காட்ட தான் இருக்கு. அப்படி ஒரு பிம்பத்தை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கிற இந்த நேரத்தில் 40 வருஷமா பொருளாதார தடைகள் போடப்பட்டிருக்கின்ற ஒரு நாட்டிட்ட அமெரிக்காவோட ஏர் போர்ஸும் அமெரிக்காவோட நேவி போர்ஸும் பயங்கரமா அடிவாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னா அது அமெரிக்காவுக்கு பயங்கரமான அவமானமா இருக்கும். இதனாலதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் முட்டாத மாதிரியே எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெறவில்லை என்று அமெரிக்கா பூசி முழுகுவார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த 40 நாள் போரில் அமெரிக்கா அந்த அளவு அடிவாங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆகவே அமெரிக்கா உண்மையை சொல்ல மாட்டார்கள், அமெரிக்காவோட செங்கம் உண்மையை சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சலசலப்புக்கு நடுவுல ஈரான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதுதான் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை முழுமையா க்ளோஸ் பண்றது. ஈரானோட மிலிட்டரி ஒரு ரெட் லைனை வரைஞ்சிருக்கிறார்கள். இந்த எல்லைக்குள்ள எந்த நாட்டோட கப்பல்களும், அது எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நாட்டோட கப்பல்கள் உள்ள வந்தாலும் நாங்க விட மாட்டோம், நாங்க முழுமையா அழிச்சிடுவோம் என்று ஈரான் தரப்புல இருந்து மிரட்டலை கொடுத்து ஒரு ரெட் லைனை வரைஞ்சிருக்கிறார்கள். ஏன் இந்த இடம் இவ்வளவு முக்கியம்னு கேட்குறீங்களா?
இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி ஏன் முக்கியம், ஏன் இப்ப உலகத்துல கச்சா எண்ணெயினுடைய பிரைஸும் பெட்ரோல் டீசலோட பிரைஸும் அதிகமாக இருக்கு என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பட் தெரியாத நபர்களுக்கு விளங்கணும் என்பதுக்காண்டி சுருக்கமா நான் இதுன்னு சொல்றேன். உலகத்துல இருக்கிற மொத்த கச்சா எண்ணெயில 3/1 இந்த சின்ன பாதை, இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பாதை வழியா தான் போகணும். இதை ஈரான் முழுமையா தடை பண்ணினா நாளைக்கு காலையில நீங்க உங்களோட வண்டிக்கு போடுற பெட்ரோலோட விலை 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $200 தொடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அது முழுமையா ஈரான் இதனை மூடினா இதுதான் நடக்கும். பட் இப்ப வரையுமே ஈரான் தங்களுடைய ரெட் லைனை வரைஞ்சிருக்கிறார்கள். அந்த ஈரானோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, ஈரானோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணி நகருகின்ற கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு ஈரானுக்கு காசையும் செலுத்தணும். இதனத்துமே நடந்தால் மட்டும்தான் சேஃபாக எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக வெளியே வர முடியும். இது அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை, மொத்த உலகத்துக்கு விடுக்கப்பட்ட நேரடியான ஒரு சவால். இப்படி இருக்கையில ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை முழுமையா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி முழுக்க இப்ப பயங்கரமான ஜிபிஎஸ் ஜாமிங் ஆனது நடக்குது. ஒரு கப்பலோ விமானமோ போறதுக்கு ஜிபிஎஸ் ரொம்பவே முக்கியம். ஆனா அங்க சிக்னலே கிடைக்காத அளவுக்கு ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுது என்பது மட்டும் தெளிவா தெரியுது. கண்டிப்பா ஜிபிஎஸ் ஜாமிங் பண்றது ஈரானாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அமெரிக்கா தங்களுடைய ரேடாரை ஓப் பண்ணிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதிக்கு நுழைய ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். அண்ட் நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை முழுமையாக கண்ட்ரோல் எடுத்துட்டோம் என்றும் அமெரிக்கா சொல்கிறார்கள். இப்படி இருக்கையில் அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கும் விதமாக ஈரானை இந்த ஜிபிஎஸ் ஜாமிங்கை பண்ணுகிறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இது அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வேலையா, அதாவது அமெரிக்காவோட கப்பல்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை கண்ட்ரோல் எடுத்து ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி வழியா வேறு நாடுகளோட கப்பல்களை ஈரானோட தாக்குதல்கள் இல்லாமல் ஈரானுக்கு வரி செலுத்த விடாமல் ஃப்ரீயாக அந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை கடந்து போவதற்கு நாங்கள் எஸ்கோர்ட் பண்றோம் என்று அமெரிக்கா சொன்னார்கள். இதற்காண்டி தான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்காண்டியும் ஈரான் இந்த சிக்னலை ஜாம் பண்ணுகிறார்கள் என்பதுதான் கேள்வி. இல்ல ஈரான் தங்களோட புது டெக்னாலஜியை வச்சு அமெரிக்காவோட அந்த 2 பெரிய விமானங்களின் திசை திருப்பி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்களா, அதாவது அமெரிக்காவோட 2 டேங்கர் விமானங்களையும் திசை திருப்பி தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்களா என்பதும் கேள்வி. ஏனென்றா விமானங்கள் காணாம போனதுக்கும் இந்த சிக்னல் கட் ஆனதுக்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏற்கனவே இப்படி அமெரிக்காவோட அட்வான்ஸான டோங்களை ஈரான் சிக்னலை ஜாம் பண்ணி கடத்தி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி அமெரிக்காவோட டேங்கர் விமானங்களையும் ஈரான் கடத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா தரப்புல இருந்து இதுவரைக்கும் அந்த 2 விமானங்களும் எங்கே இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒருவேளை அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தா அமெரிக்கா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஈரானோட எண்ணெய் கிணறுகள் மேல அமெரிக்கா கொண்டு போட ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சா அது 3வது உலக போருக்கு வழிவகுக்கும். பட் யுஏஇல ஈரானோட மிசைல்கள் வந்து விழுது, ட்ரோன்கள் வந்து விழுது. யுஏஇயோட கச்சா எண்ணெய் கிணறுகள் தீப்பற்றி எரியுது என்ற செய்திகள் வெளியே வருது. யுஏஇயோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திட்டோம் என்று சொல்கிறார்கள். பட் ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் எந்த ஒரு மிசைலை லான்ச் பண்ணல என்று சொல்கிறார்கள். ஆகவே இதை வச்சு பார்க்கும்போது இன்னுமே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பிக்கல. இதுல 2 விஷயங்களை நாங்க முக்கியமா கவனிக்கணும். அதாவது 2 விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுஏஇயை ஈரான்கிட்ட மாட்டி விட்டுட்டு அவர்கள் தள்ளி நின்று வெடிக்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லையா ஈரான் யுஏஇக்கு எதிரான தாக்குதலை நடத்தாமலே யுஏஇ தரப்பில் இந்த ஈரான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவே வேணுமென்று ஒரு ஃபால்ஸ் பிளாக் அட்டாக்கை யுஏஇக்கு எதிராக மேற்கொண்டு யுஏஇயை இந்த போருக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது யுஏஇ இதற்கு அமெரிக்காவுக்கு ஓகே சொல்லி யுஏஇ வேணுமென்று ஈரானோட மிசைல்களும் ஈரானோட ட்ரோன்களும் தான் வந்து விழுகுது என்று சொல்லி தாங்களாவே தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காண்டி ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒன்று யுஏஇ அமெரிக்கா இஸ்ரேலும் மாட்டி விட்டுருக்கணும். அப்படி இல்லையா யுஏஇ இந்த போருக்கு வருவதற்காண்டி நியாயப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதே நேரத்தில் ஈரான் இப்போ ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஈரானோட மிசைல்கள் அமெரிக்க கப்பலை துல்லியமா தாக்குமென்னு ஈரான் நம்புகிறார்கள். ஒரு பக்கம் ரைசா, இன்னும் ஒரு பக்கம் சீனான்னு இவங்களோட சப்போர்ட் ஈரானுக்கு இப்ப இருக்கிறது. ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்கு. அமெரிக்கா யோசிச்சு தான் அடி எடுத்து வைக்கணும். ஏனென்றா எடுத்த உடனே அடி எடுத்து வச்சா இப்ப ஈரான் தாக்குதல் மேற்கொள்கிறாங்க அமெரிக்கா அடி எடுத்து வச்சா அது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயரா மாறும் என்பதுதான் உண்மை. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து சீஸ்பயரை போட்டார்கள்.
எங்களால் ஈரானோட தாக்குதலை தடுக்க முடியலை, ஈரானுக்கு எதிராக வெற்றி கொள்ள முடியலை என்றுதான் தற்காலிகமான சீஸ்ஃபயரை கொண்டு வந்தார்கள். இப்படி சீஸ்ஃபயரை கொண்டு வந்தவுடன் அமெரிக்கா என்ன செய்தார்கள், ஈரானோட துறைமுகங்களுக்கு போகின்ற கப்பல்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு புளோக்கேட்டை போட்டார்கள். இப்படி புளோக்கேட்டை போட்ட உடனே ஈரான் என்ன செய்வார்கள், இந்த சீஸ்ஃபயர் வைலேட் ஆகக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று அமெரிக்கா நினைச்சார்கள். அந்த வகையில் ஈரான் பெருசா அந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளல. இதோட அடுத்த கட்டமா சீஸ்ஃபயரை போட்ட இந்த நிலையில ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பெயரிட நாங்கள் கப்பல்களை எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் ஃப்ரீயாக கொண்டு வர போறோம், எஸ்கோர்ட் பண்ண போறோம் என்று அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். இப்படி போகும்போது ஈரான் தாக்குதலை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்படி தாக்குதலை மேற்கொண்டா சீஸ்ஃபயர் ஆனது வைலேட் ஆகும் என்று ஈரான் பயப்படுவார்கள் என்று தான் அமெரிக்கா நினைச்சார்கள். சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர் செய்து ஈரானை வெற்றி கொள்ள முடியல. இதனால சீஸ்ஃபயரை போட்டுட்டு அந்த சீஸ்ஃபயரை வச்சு அமெரிக்கா ஒவ்வொரு காய் நகர்த்தல்களை நகர்த்தலாம்னு பிளானை போட்டிருக்கிறார்கள். அப்படி சீஸ்ஃபயரை வைலேட் பண்ணி ஈரான் தாக்குதலை நடத்தினா மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்வோம் என்ற பயத்தால ஈரான் எதுவுமே செய்ய மாட்டார்கள். இந்த சீஸ்ஃபயர் வைலேட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி அமெரிக்கா செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஈரான் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று தான் அமெரிக்கா நினைச்சிருக்கிறார்கள். பட் புளக்கேட்டை போட்ட போது ஈரான் அதுக்கு எதிராக பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடலை, அதாவது தாக்குதலை மேற்கொள்ளல. பட் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியா வழியா போன கப்பல்களை கடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா தரப்புல இருந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ஒன்றை ஆரம்பிச்ச உடனே ஈரான் இதற்கு அமைதியா இருப்பார்கள் என்று அமெரிக்கா நினைச்சார்கள். பட் ஈரான் அமைதியா இருக்கையில அமெரிக்காவோட போர்க்கப்பலை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அண்ட் யுஏஇக்கே தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா போட்ட கணக்கு இப்ப மறுபடியும் தப்பா போயிருக்கு என்பதுதான் உண்மை. சரி, அமெரிக்காவோட தற்போதைய பிளான் என்னவாக இருக்கும் என்பதை நாங்க தெளிவா பார்ப்போம். நிறைய வல்லுநர்கள் அமெரிக்காவோட பிளான் இதுவா இருக்கலாம் என்று நிறைய பிளானை சொல்கிறார்கள். அது என்ன என்பதை இப்ப தெளிவா பார்ப்போம். இப்போதைக்கு அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனை கையில எடுத்திருக்காங்க. இதோட பின்னணி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டமா இருக்கலாம். அதாவது இதோட பின்னணியில அமெரிக்கா கிட்ட பெரிய ஒரு திட்டமானது இருக்கலாம். முதலாவது அமெரிக்காவோட பிளான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அமெரிக்காவோட மெயின் பிளான் இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியில் மாட்டப்பட்டிருக்கிற வணிக கப்பல்கள், அதாவது கொமர்சியல் சிப்ஸ் பாதுகாப்பா வெளியே கொண்டு வர்றதுதான். இதற்காண்டி 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் அதிநவீனமான டிஸ்ட்ராயர் கப்பல்களை அமெரிக்கா களமிறக்கி இருக்கிறார்கள். அதை வச்சுதான் ஈரானுக்கு எதிரான புளோக்கேட்டை போட்டிருக்கிறார்கள். அந்த கப்பல்களை பயன்படுத்தி தான் இப்ப ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பதை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இரண்டாவது அமெரிக்காவோட பிளான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, அதாவது சீஸ்ஃபயர் டாக்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து அதாவது மே 5 டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்றதுனால ஈரானோட ஒரு நிரந்தரமான அமைதி உடன்படிக்கை எட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லியிருக்கார். இதனால ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பட் இதுல பல பேர் கிளம்புற கேள்வி, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது மார்க்கெட்டை, அதாவது ஷேர் மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் பண்ணுவதற்காண்டி ட்ரம்பர்கள் போட்டிருக்கிற ஒரு திட்டமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ட்ரம்பர்கள் தங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை ஸ்டேபிளாக வச்சிருக்கணும் பண்ணதுக்காண்டி இப்படியான பொய்களை சொல்லியிருக்கார். அந்த வகையில் தான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ஒன்றை அறிவித்து ஷேர் மார்க்கெட்டை ஸ்டேபிளாக வச்சிருந்த உடனே ஈரான் இதற்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்ற உடனே அமெரிக்கா இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறோம், அதனால ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா அதைத்தான் செய்திருக்கிறார்கள். சரி, அமெரிக்காவோட மூன்றாவது பிளான் என்னன்னா நேவல் பிளாக்கேட். அதைத்தான் இப்ப நடத்தி கொண்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்தாலும் அமெரிக்கா ஈரானோட துறைமுகங்களை சுத்தி ஒரு பெரிய ஒரு கடல் வழி முற்றுக நேவல் பிளாக்கேட்டை வச்சிருக்காங்க. அதாவது ஈரானுக்குள்ள எந்த ஒரு பொருளும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாதுங்கிறதுல அமெரிக்கா உறுதியா இருக்கு. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா அடுத்த கட்டமா ஈரானோட முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுதான் அமெரிக்காவோட மறைமுகமாக திட்டமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. பட் ஈரான் இதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான்காவது எபிக் ஃபியூரி முடிஞ்சது என்பதை அமெரிக்கா அறிவிக்கிறது. இதற்கு முன்னாடி அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருந்த, அதாவது ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற ஒரு தாக்குதலை தான் நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதல் கட்டம் முடிஞ்சிருக்கு என்பதை அமெரிக்காவோட செக்ரட்டரியா இருக்கிற மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கார். இப்ப அமெரிக்காவோட நிலைப்பாடு டிபென்சு, அதாவது ஈரான் முதல்ல தாக்கினா மட்டும் நாங்க பதிலடி கொடுப்போம், மற்றபடி இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுப்போம் அப்படிங்கறதான் அமெரிக்காவோட பிளானா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிரான போரை மறுபடியும் ஆரம்பிச்சு அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதனாலதான் அமெரிக்கா இப்படி மக்களை ஏமாற்றும் விதமாக பேச்சுவார்த்தையை நடத்துறோம் என்று சொல்கிறார்கள்.
தாங்கள் கீழே விழுந்தாலும் மீசில மண்முட்டாத மாதிரி நடந்தோன்னு இருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா அமெரிக்கா ஒரு கையில அமைதி பேச்சுவார்த்தையும் இன்னும் ஒரு கையில பெரிய ராணுவ படையும் வச்சுக்கிட்டு ஈரானை பணிய வைக்க பார்க்கிறார்கள். அந்த 2 விமானங்கள் மாயமானதுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனானது இருக்கலாம் என்றும் சந்தேகமானது எழும்பியிருக்கு. பட் அமெரிக்கா இப்படி ராணுவத்தை பயன்படுத்தி ஈரானை அடிப்பணிய வைக்கலாம் என்றால் கண்டிப்பாக ஈரான் அடிப்பணிய மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி என்பது ஒரு எரிமேல மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொருள் மாதிரி. ஏனென்றா இந்த எரிமேல எப்போ வேணாலும் பிடிக்கலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி எப்போ வேணாலும் தீக்கிரையா மாறலாம். 2 நாடுகளும் மாற்றி மாற்றி அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 அமெரிக்காவோட போர் விமானங்கள், அதாவது டேங்கர் விமானங்கள் நிஜமாகவே காணாமல் போனதுக்கு பின்னாடி ஈரான் இருக்கிறார்களா, அல்லது நிஜமாகவே இதுக்கு என்னதான் ஆச்சு? ஈரான் சொன்ன தாக்குதல் உண்மையா? இதெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா 40 நாள் போர்ல ஈரான் எப்படியான தாக்குதலை மேற்கொண்டார்கள், அமெரிக்கா எப்படியான முக்குடவை சந்தித்தார்கள் என்பதற்கான தகவல்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. ஆகவே இப்ப 2 டேங்கர் விமானங்கள் காணாம போனதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியே வரும். கண்டிப்பா வெளியே வரும். அதனை மூடி மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் நம்புறேன். ஈரான் உண்மையாகவே இந்த போர் விமானங்கள் டேங்கர் விமானங்களை கடத்தி இருப்பார்களா, அல்லது அது தாக்கி அளிக்கப்பட்டிருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.